everyone. இன்னைக்கு நம்ம T20 சீரிஸ்ல வந்துட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெண்டு செஷனா பார்க்க போறோம். 10 sums பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு 10 sums, நாளைக்கு ஒரு 10 sums. ஃபர்ஸ்ட் இருக்கிற செஷன்ல வந்துட்டு ஒரு ஈஸி சம்ஸா பார்க்கலாம். அடுத்து வர செஷன்ல வந்துட்டு லைக் கொஞ்சம் மாடரேட் லெவல்ல பார்க்கலாம். எல்லா டாபிக்லயுமே ரெண்டு செஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன் ஈஸியா இருக்கும். செகண்ட் செஷன் கொஞ்சம் மாடரேட் லெவல்ல இருக்க போகுது. ஓகே, நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டாக் அண்ட் மார்க் டெலகிராம் குரூப்பில் இதுவரை நீங்கள் ஆட் ஆகலை அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சப்ஸ்கிரைப் டு அன்அகாடமி ப்ளஸ். அண்ட் தி பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. மார்ச் 17th நிறைய பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நிறைய டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் இருக்கும், லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஆஃப்லைன் வீடியோஸ் கூட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி லேட்டராக அதை வாட்ச் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. தென் SBI Clerk 2021க்காக ஆக்சலரேட்டர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க மார்ச் 17th. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் CETக்கான பேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாமே மார்ச் 17th தான் ஸ்டார்ட் ஆக போகுது. SBI POக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, IBBS POக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் வந்துட்டு SBI எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அன்அகாடமிக் காம்பேட் பற்றி. எவ்ரி சண்டே 10 AM நடக்கும். இது ஒரு ஸ்பீட் ப்ராக்டிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். இது 1 hour நடக்க போகுது. You can avail scholarship through this test. And நம்ம நரேசர் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் என்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பார்த்துக்கோங்க. 1 monthக்கு 1300 2 years வரை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃபர்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க, 3 monthsலேருந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பிளான் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் if you want more information regarding this Unacademy platform, contact Naresh Kumar sir, and don't forget to use our referral code TalkandMock to get 10% offer. Okay, இப்போ first sum போயிடலாம். First sum பாருங்க. The income of Vinay and Prakash are in the ratio 4:5 and their expenditure is in the ratio of 2:3. If each of them saves 5,000, then find their income அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் என்னது, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர், கரெக்டா? ஸோ இதை ரேஷியோவில் போட்டோம் அப்படின்னா இன்கம் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, இன்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 4x minus 5,000 divided by 5x minus 5,000 which is equal to 2/3. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ cross multiply பண்ணோம் அப்படின்னா 12x minus 15,000 which is equal to 10x minus 10k. இப்போ இது இந்த சைட் கொண்டு போனோம்னா 2x வரும், இது இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா 5k அப்படின்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2500. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ 4x 5x, அப்போ 4 into 2500, 5 into 2500 which is nothing but 10k, 12.5k. ஸோ ஆன்சர் ஆப்ஷனில் தேடணும் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ none of these is the answer. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். A bag contains 25 paise coins, 50 paise coins and 1 rupee whose value are in the ratio 8:4:2. If the total number of coins is x and the total amount in rupees is y, then which of the following is true அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வேல்யூஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் காயின்ஸோட ரேஷியோ இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லைக் இப்போ 425 பைசா காயின்ஸ் சேர்ந்தால் தான் 1 rupee. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 8 rupee. அப்போ எத்தனை காயின்ஸ் இருந்திருக்கும்? இங்கே இன்ட்டு 8 பண்ணியிருக்காங்களா? அப்போ மேலேயும் இன்ட்டு 8 பண்ணணுமா?
ஸோ என்ன எவ்வளோ காயின்ஸ் இருந்திருக்கும்? 32 காயின்ஸ் இருந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ 4 rupees உங்கள் கையில் இருக்குது. 4 rupeesமே நான் 50 பைசா காயின்ஸாக வச்சுருக்கேன். அப்போ எத்தனை காயின்ஸ் இருந்திருக்கும்? 8 காயின்ஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி 1 rupeeக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 rupees உங்கள் கையில் இருக்குது. எத்தனை 1 rupee காயின் இருந்திருக்கும்? 2 காயின்ஸ் இருந்திருக்கும். இப்போ டோட்டல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 14x அப்படின்னு வரும். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 42x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ரெண்டும் ஒரே வேல்யூஸ் அப்படின்றனால இதுலேருந்து தான் இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்குமே எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆப்ஷனில் பார்க்குறேன் 14ஓட மல்டிபிள் அண்ட் 42ஓட மல்டிபிள் இருந்தால் அதுதான் என்னோட ஆன்சராக இருக்க போகுது. 42ஓட மல்டிபிள், பட் இது 14ஓடது கிடையாது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 42ஓட மல்டிபிள் அண்ட் இது 14ஓட மல்டிபிள். ஸோ த ஆன்சர் இஸ் சி. பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு இப்போவும் டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், டோட்டல் வேல்யூன்றது 280 அப்படின்றது தான் டோட்டல் வேல்யூ, விச் இஸ் 14x. எக்ஸோட வேல்யூ அப்போ என்னது? 20. நீங்கள் எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 840 வந்துடும். சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? An amount of money is to be distributed among P, Q and R in the ratio of 5:4:7 respectively. If the total share of P and R is 3 times the share of Q, what is definitely Q's share அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் நாச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியும். பட் இங்கே எந்த அமௌண்ட்டுமே கொடுக்கல. அப்போ டேட்டா inadequate, can't be determined. அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A vessel contains milk and water in the ratio 4:3. If 14 liters of the mixture is drawn and filled with water, the ratio changes to 3:4. How much milk was there in the vessel initially அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 14 liters வந்துட்டு வெளியே எடுக்க போகிறோம். அந்த 14 liters வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் என்ன ரேஷியோவில் தான் எடுக்கணும்? நம்ம 4:3 அப்படின்ற ரேஷியோவில் தான் எடுக்கணும். கரெக்டா? அப்போ 14 அப்படின்றது டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது? 7 பார்ட்ஸ். நம்ம 4 பார்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 4s are 8. இங்கே 8 வரும், இங்கே 6 வரும். ஓகேவா? அப்போ மில்க்லேருந்து 6 பார்ட்ஸ், மில்க்லேருந்து 8 liters எடுக்க போகிறோம். வாட்டர் வந்துட்டு 6 liters எடுக்க போகிறோம். இவங்க பார்ட்ஸு, இவங்க லிட்டர்ஸு. மில்க் 8 liters எடுப்போம், வாட்டர் 6 liters எடுப்போம். இதுக்கு பதிலாக unfilled with water அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ 14 litersம் நம்ம வாட்டராகவே போட போகிறோம். ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா +8 liter அப்படின்னு வரும். இங்கே -8 liter, இங்கே +8 liter. இங்கே பார்த்தோன்னா 4 பார்ட்ஸ், இங்கே 3 பார்ட்ஸ், இங்கே 3 பார்ட்ஸ், இங்கே 4 பார்ட்ஸ். ரெண்டுத்துக்கு இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 பார்ட் தான் இருக்குது. ஸோ 1 பார்ட்டோட வேல்யூ தான் இந்த 8 liters. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மச் மில்க் வாஸ் தேர் இன் த வெசல் இனிஷியலி? 4 பார்ட்ஸ். 1 பார்ட்டோட லிட்டர் வந்துட்டு 8 litersன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 4 பார்ட்டோட வந்துட்டு எவ்வளோ லிட்டர்ஸாக இருப்பாங்க? 8 × 4, which is nothing but 32 liters. ஆப்ஷன் இஸ் பி. இந்த மெத்தட் புரியல அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரியும் சொல்கிறேன். 4x 3x மில்க் அண்ட் வாட்டர் வந்துட்டோட ரேஷியோ போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனல் ரேஷியோ போட்டுக்கலாம். 3 4ன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை போட்டாச்சு. இடையில் என்ன பண்ணுறாங்க? மில்க்லேருந்து வெள்ளை எடுக்கிறாங்க. எவ்வளோ எடுக்கிறாங்க? 14ன்றது 7 பார்ட்ஸ், நம்ம எடுக்க போகிறது 4 பார்ட்ஸ். இங்கே 14ன்றது 7 பார்ட்ஸ், நம்ம வெள்ளை எடுக்க போகிறது 3 பார்ட்ஸ். இதோட அகெயின் ஒரு 14 litersம் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன தான் கிடைக்கும்? அகெயின் 8 தான் கிடைக்கும். ஸோ இனிஷியலாக மில்க் எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 4 × x is 32. ஸோ த ஆன்சர் இஸ் பி.
நான் இதுக்கு முதல் சொன்ன மெத்தட் வந்துட்டு புரியல அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த மெத்தடை, அது போய் பாருங்கள், தெளிவாக புரியும். ஓகே, அடுத்த சம் போகலாம். The sum of three numbers is 210 if the ratio between the first and the second number is 2:3. Second and the third number is 4:5. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மூணுத்துக்கும் இருக்கிற ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க நம்பரை இதுக்கு முன்னாடி போடணும், இங்கே இருக்க நம்பரை இதுக்கப்புறம் போடணும், அதுக்கப்புறம் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ 3 நம்பர்ஸ்க்கும் இருக்கிற ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 210ன்றது 3 நம்பரையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 35 பார்ட்ஸ் கிடைக்குது. நமக்கு வேணுன்றது என்னது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் த தேர்ட் நம்பர். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7. ஸோ 7 பார்ட்ஸ் தான் நமக்கு வேணும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 அண்ட் இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 42. ஸோ த ஆன்சர் இஸ் சி. அடுத்த ப்ராப்ளம் போகலாம். A 50 liter of mixture contains milk and water in the ratio 2:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. How much milk must be added to the mixture so that it contains milk and water in the proportion of 3:2? 2x 3x. என்ன சொல்கிறாங்க, வாட்டர் மட்டும் நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி எவ்வளோ வருது, சாரி மில்க் மட்டும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2x 3x மில்க் மட்டும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்க் மட்டும் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ஃபைனல் மிக்சர் கிடைக்குது, 3:2 கிடைக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 50 லிட்டரை தான் நம்ம 2:3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன வரும், இங்கே 20 வரும், இங்கே 30 வரும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா மில்க் எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ 40 + 2m = 90. ஸோ 2m = 50. ஸோ m = 25. ஸோ 25 லிட்டர்ஸ் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3:2 ரேஷியோவில் மாறிடும். ஆப்ஷன் இஸ் பி. அடுத்த கொஷின் போகலாம். An amount is to be divided between A, B and C in the ratio 2:3:5 respectively. If C gives 200 of his share to B, the ratio among A, B and C becomes 3:5:4. What is the total sum அப்படின்னு கேட்குறாங்க. C என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட இருந்து 200 எடுத்து B கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ ரேஷியோ becomes 2x 3x plus 200 and 5x minus 200. இதுவும் 3:5:4க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். 2x divided by 3x plus 200 which is equal to 3/5. இதை இப்போ cross multiply பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 10x = 9x plus 200 அப்படின்னு சொல்லிட்டு வரும். And 10x = 9x plus 600, sorry 3 2s are 6ல, ஸோ 600 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ x = 600 அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சம் அப்படின்னா 5 3 2 டோட்டலாக 10x. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1x கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 10x கண்டுபிடிக்கணும்னா into 10 which is 6000. ஸோ the answer for this question is 6000. அடுத்த question போகலாம். 2 vessels contains equal quantity of solution, contains milk and water in the ratio 7:2, 4:5 respectively. இது milk, இது water, and இது milk, இது water. Now the solutions are mixed with each other. ரெண்டத்தையும் mix பண்ணுறோம். Then find the ratio of milk and water in the final solution அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மில்கை மட்டும் எடுத்துக்கலாம். 7 பார்ட்ஸ், டோட்டலாக 9 பார்ட்ஸ் இருக்குது, அதில் 7 பார்ட்ஸ் மில்க்கு. இதில் மில்க் மட்டும் எடுத்தோன்னா என்னது, டோட்டலாக 9 பார்ட்ஸ், அதில் 4 பார்ட்ஸ் மில்க்கு இஸ் 2. இப்போ வாட்டர் எடுக்கலாம்.
டோட்டலாக 9 பார்ட்ஸ், அதில் 2 பார்ட்ஸ் வந்துட்டு வாட்டர், டோட்டலாக 9 பார்ட்ஸ், அதில் 5 பார்ட்ஸ் வாட்டர். ஸோ எல்லாத்துலேயும் 9 காமனாக இருக்கனால கேன்சல் ஆகிடும். அண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11:7. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 11:7. அடுத்த கொஷின் போகலாம். 2 alloys contain gold and silver in the ratio of 3:7 and 7:3 respectively. In what ratio these alloys must be mixed with each other so that we can get a alloy of gold and silver in the ratio 2:3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பார்த்த மாதிரியே போடலாம். பாருங்கள், 3 out of 10. இதில் எவ்வளோ எடுப்போம் அப்படின்னு நமக்கு தெரியல. எவ்வளோ மிக்சர் எடுப்போம், இதில் எக்ஸ் பார்ட் எடுக்கிறோம், இதில் ஒய் பார்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 3 out of 10லேருந்து எக்ஸ் பார்ட் எடுக்கிறோம், ப்ளஸ் 7 out of 10லேருந்து ஒய் பார்ட் எடுக்கிறோம், டிவைடட் பை 7 out of 10லேருந்து எக்ஸ் பார்ட் எடுக்கிறோம், ப்ளஸ் 3 out of 10லேருந்து ஒய் பார்ட் எடுக்கிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா கோல்டு, இது சில்வரு. இதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2/3 அப்படின்னு சொல்லிட்டு. 10 இருக்கனால 10 எல்லாம் கேன்சல் ஆகிடும். 1/10 காமனாக எடுத்துருங்க, மேலேயும் கீழேயும், அப்போ 2 கேன்சல் ஆகிடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 9x + 21y = 14x + 6y. என்ன கேட்டிருக்காங்க அவங்க, என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is x/y வந்துட்டு என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா 5x அப்படின்னு வரும். இதை இந்த சைட் கொண்டு போனோம் அப்படின்னா 15y அப்படின்னு வரும். ஸோ 1 5 is 5, 3 5s are 15. ஸோ x/y is nothing but 3:1. 3/1 வரும், which is nothing but 3:1. ஸோ the answer is option B 3:1. அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஓகே, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் சம்மாக எடுத்துக்கோங்க. கமெண்ட்டில் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். A sum of 12,600 is to be distributed between A, B and C. For every rupee A gets, B gets 80 paise, and for every rupee B gets, C gets 90 paise. Find the amount get by C. கமெண்ட்டில் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி செஷன். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்தர் செஷன்ஸ் வந்துட்டு கொண்டு போகலாம். Thank you.